DRG Kids. கதை மாயாஜால பிளேட். கரண் ரொம்பவே நல்ல பையன். எப்பவும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பான், மத்தவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா கரனோட அம்மா அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அப்பல இருந்து அவன் பாட்டி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கான். கரனோட பாட்டிக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு. அதனால சில நேரத்துல வீட்டு வேலையை கரனும் செய்ய வேண்டியது வரும். கரனுக்கு சாப்பாடு செய்யறது சுத்தமா தெரியாது. ஆனா போக போக அவனுக்காக அதே மாதிரி அவன் பாட்டிக்காகவும் சமையல் செஞ்சிட்டு இருப்பான். சில நேரத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. 2 பேரும் கிடைச்சதை சாப்பிட்டு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. கரனுக்கு இப்போ 10 வயசு தான் ஆகுது. ஆனா மத்த பசங்க மாதிரி அந்த குறும்பு விளையாட்டெல்லாம் அவனுக்கு இல்ல. கம்மியா விளையாடுவான், கம்மியா தான் பேசுவான். மத்த பசங்களும் ரொம்ப அடம் பிடிச்சு அவனை விளையாட கூட்டிட்டு போவாங்க. ஆனா கரனுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் கூட மட்டும்தான் அவன் எப்பவும் விளையாடுவான். ஒரு நாள் கரண் அவனோட நண்பர்கள் வீட்டுக்கு விளையாட போனான். பக்கத்துல தான் கொஞ்சம் தூரத்துல அவன் இருந்தான். விளையாடிட்டு இருக்கும் போதே மத்தியானம் சாப்பிடுற நேரம் வந்துருச்சு. அப்ப அவன் ஃப்ரெண்டோட மம்மி சாப்பிடுறதுக்கு அவங்கள கூப்பிடுறாங்க. கரண் அங்க சாப்பிடுற டேபிள பார்த்ததும் அங்க அவங்க அம்மா சமைச்சு வச்சிருந்த அற்புதமான டிஷ்ஷஸ பார்த்தான். அது மேல புது புது ரகமான ஸ்வீட்ஸும் இருக்கு. கரண் ரொம்பவே சந்தோஷப்பட்டு சாப்பாடும் சாப்பிட்டான், நிறைய ஸ்வீட்ஸையும் சாப்பிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு கரண் ரொம்ப சந்தோஷப்பட்டான். சாயந்தரம் வந்துருச்சு. கரண் இப்போ அவனோட வீட்டுக்கு திரும்ப போயிட்டு இருக்கான். போயிட்டே இருக்கும்போது அவன் ஒரு மரத்துக்கு கீழே இருந்து போயிட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன யோசிக்கிறானா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ராத்திரி சமையல் கண்டிப்பா நான் தான் செஞ்சாகணும்னு. அப்போ அவங்க அம்மா ஞாபகம் அவனுக்கு வருது. அம்மா இருந்திருந்தாங்கன்னா தினமும் எனக்காக புதுசு புதுசா சமைச்சு கொடுப்பாங்க. நானும் நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு கரண் ரொம்ப வருத்தப்படுறான். அவன் ஒரு மரத்தை தாண்டி போயிட்டு இருந்தான்ல, அந்த மரத்துக்கு மேல ஒரு தேவதை இருந்துச்சு. பாவம் இவனோட நிலைமைய பார்த்து அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. கரனுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்க. அப்போ பறந்துகிட்டே மரத்துக்கு கீழே இறங்கி ஒரு வயசான பாட்டியா மாறி கரண் முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பாட்டி அவன் முன்னாடி பார்த்து அவன் பயந்துடுறான். தேவதை அவனோட கைய பிடிச்சு அவன் கையில ஒரு பிளேட்டை கொடுக்கறாங்க. கரனுக்கு சுத்தமா எதுவும் புரியல. அப்போ அவன் தெரிஞ்சுக்கணும்னு அவன் முன்னாடி நின்னுட்டு இருந்த அந்த பாட்டி கிட்ட கேக்குறான். ஆமா, நீங்க யாரு? என்ன பிளேட் இது? உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா என்ன? ஆமா கண்ணா, எனக்கு சுத்தமா உடம்பு சரியில்லை, பசிக்குது வேற. நீ எனக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுத்தா அதுக்கு பதிலா நான் உனக்கு பரிசு தருவேன். அந்த பாட்டியோட நிலைமைய பார்த்து அவங்க பரிசெல்லாம் கொடுப்பாங்கன்னு அவன் எதிர்பார்க்கல. ஆனா கரண் அந்த பாட்டிக்கு எப்படியாவது உதவி பண்ணணும்னு நினைச்சான். எங்க வீட்ல எங்க பாட்டி தான் இருப்பாங்க. நான் அவங்களுக்காக சமைப்பேன். நீங்க என் கூட வாங்களேன், வேணா வந்து எங்களோடய சாப்பிடுங்க. பாட்டி கரனோட அவனோட வீட்டுக்கு போறாங்க. கரண் இப்போ சமைக்க ஆரம்பிக்கிறான். அந்த வயசானவங்க கரனோட பாட்டி கிட்ட பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கரனோட மொத்த கதையையும் சொல்றாங்க. கரண் அந்த பாட்டி கொடுத்த பிளேட்லயே அவங்களுக்காக சமைச்சு கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கறான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறாங்க. சாப்பாடு சுத்தமா சரியில்லை, இருந்தாலும் எல்லாரும் சாப்பிட்டுடுறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த வயசானவங்க கரனோட நல்ல மனசை பார்த்து மகிழ்ச்சி ஆகுறாங்க. அப்ப திடீர்னு ஒரு தேவதையா மாறிட்டாங்க. அவங்க முன்னாடி திடீர்னு ஒரு தேவதை வரதை பார்த்து 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. இதோ பாரு கரண், நீ எனக்கு உதவி பண்ணி உனக்கு எவ்வளவு நல்ல மனசு இருக்கு, நீ எவ்வளவு நல்லவன்றதை எனக்கு காட்டிட்ட. உன்னுடைய வேலைய நீயே செய்யற, மத்தவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கல. அதுக்காக தான் என்கிட்ட உனக்கு ஒரு பரிசு இருக்கு. நீ எனக்கு ஒரு பிளேட்ல சாப்பாடு கொடுத்த பாத்தியா? அது ஒன்னும் சாதாரண பிளேட் கிடையாது, அது ஒரு மாயாஜால பிளேட். என்னது, மாயாஜால பிளேட்டா? இனிமே இந்த பிளேட் உன்னுடையது. உனக்கு எப்பவாவது ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த பிளேட்க்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு உனக்கு என்ன வேணுமோ கேளு. நீ கண்ணை திறந்து பாக்குறதுக்குள்ள அந்த பிளேட்ல அது இருக்கும். நீ அந்த பிளேட் கிட்ட எவ்வளவு வேணும்னாலும் சாப்பாடு கேட்கலாம். இது கேட்டதும் கரனும் அவனோட பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா 3 விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. முதல் விஷயம், இந்த பிளேட் நீ சொல்றத மட்டும் தான் கேக்கும். 2வது,
கோரிக்கையை கேக்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. அப்புறம் மூணாவது, இந்த ரகசியம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஒருவேளை தெரிஞ்சா இந்த பிளேட் சாதாரண பிளேட்டா மாறிடும். நான் இந்த விஷயத்த யாருக்கும் சொல்ல மாட்டேன். தேவதை இதை சொல்லி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. கரனும் அவனோட பாட்டியும் தேவதை போனதுக்கு அப்புறம் பிளேட் அவங்க முன்னாடி வச்சுட்டு சாப்பாடு கேட்க முயற்சி பண்றாங்க. கரண் கண்களை மூடிக்கிறான். அப்புறம் சொல்றான், எனக்கு வேணும் குலாப் ஜாமுன்னு. அப்ப கண்ணை திறந்து பாக்குறதுக்குள்ள அந்த பிளேட்ல நிறைய குலாப் ஜாமுன்ஸ் இருக்கு. மாயாஜாலம் வேலை செய்யுது. இத பார்த்த கரனும் அவனோட பாட்டியும் ரொம்ப சந்தோஷமாகறாங்க. வயிறு நிறைய குலாப் ஜாமுனை சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பிளேட்டை பத்திரமா எடுத்து வச்சிடுறாங்க. இப்ப கரனும் அவனோட பாட்டி தினமும் நல்ல சாப்பாடு சாப்பிடுறாங்க. அவங்க என்ன சாப்பிடணும்னு நினைச்சாலும் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அது அவங்க முன்னாடி இருக்கு. இப்ப கரனுக்கு சமைக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க 2 பேரும் மாயாஜால சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. கரண் சில நேரத்துல அவனோட நண்பனுக்கும் அந்த சாப்பாடு கொண்டு போய் தருவான். அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா இவங்க எடுத்துக்கவே இல்லை. இப்ப அவங்க ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு தலகணம் ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் அவங்களுக்கு 2 தடவை சாப்பாடு அனுப்புனேன், ஆனா திரும்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா என்ன சாப்பிடுறாங்கன்னே தெரியலப்பா. 2 பேரும் குண்டாயிட்டே இருக்காங்க. ஒருவேளை இவங்களுக்கு ஏதாச்சும் புதையல் ஒண்ணு கிடைச்சிருக்கா என்ன? நம்ம உதவி இவங்களுக்கு தேவைப்படுறதே இல்ல. 2 பேரும் இதே மாதிரி பேசிக்கிட்டே ஒருத்தங்களை ஒருத்தங்க பார்த்து சிரிக்கிறாங்க. 1-2 நாளுக்கு அப்புறம் இதே மாதிரி கரண் பக்கத்து வீட்டுல ஒருத்தங்க பேசுறாங்க. அப்போ அவனோட நண்பன் அந்த வீட்டுல நடக்கிறத யாருக்கும் தெரியாம கேக்குறான். கரண் கிட்ட போய் இதே கேள்வியை கேக்குறான். என்ன ஆச்சு? வர வர நீ சமைக்கிறதே இல்ல போல இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய சுவையான பொருள் எல்லாம் உங்க வீட்டுல கிடைக்குதா? விஷயம் என்னன்னு சொல்லு. ஆனா கரனுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, இந்த பிளேட்டை பத்தி அவன் யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. ஒருவேளை சொன்னா அந்த மாயாஜால பிளேட் சாதாரண பிளேட்டா மாறிடும். இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு கரண் அவனோட நண்பன் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ கரனோட நண்பன் நிறைய தடவை கேட்டதுக்கு அப்புறமும் கூட எத்தனையோ நாள் கரண் அவன் கிட்ட ரகசியத்தை பத்தி சொல்லவே இல்லை. அவனோட நண்பனுக்கு இப்போ கோவம் வந்துருச்சு. ஏன்னா கரண் அவன் கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறான்னு. இப்போ அதை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு அடம் பிடிக்கிறான். அடுத்த நாள் சாப்பாடு சாப்பிடுற நேரத்துக்கு ராத்திரியில அவனோட நண்பன் வீட்டு வெளியே வந்து நின்னுட்டு இருக்கான். யாருக்கும் தெரியாம இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கேக்குறான். அப்போ அவனுக்கு கரணோட குரல் கேக்குது. நான் இப்போ பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இது கேக்குது. எனக்கு ரஸ்மலை சாப்பிடணும்னு இருக்கு. கரனோட நண்பனுக்கு சுத்தமா இது புரியல. இது எல்லாத்தையும் கரண் யாருக்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கான். அன்னைக்கு அவன் அவனோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஆனா இந்த விஷயத்த கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினைக்கிறான். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தினமும் அவன் வீட்டு வெளியே வந்து நிக்கிறான். நிறைய வேற வேற வகையான ஃபுட் வெரைட்டிஸ் பேரை கேட்டுட்டு அவனோட வாயில தண்ணி ஊற ஆரம்பிச்சிடுது. சில நேரத்துல கரண் சில ஃபுட் ஐட்டம்ஸை கொண்டு வந்து அவனுக்கும் கொடுப்பான். ஆனா அவன் அடம் பிடிச்சிட்டு இருந்தான், கண்டிப்பா இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சே ஆகணும்னு. ஏன்னா இவ்ளோ நல்ல சாப்பாடு அவனுக்கு எங்கிருந்து கிடைக்குது? அவன் மறுபடியும் மறுபடியும் கேக்குறான். ஆனா கரண் உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறான். இதனால அவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அதுக்கப்புறம் அவன் ஒரு புது திட்டத்தை போட்டான், இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு. இன்னைக்கு கரண் வீட்டுக்கு வெளியே அவன் வந்து நின்னுட்டு இருக்கான். அப்போ தெரிஞ்சது என்னன்னா, கரண் வீட்டுல இல்ல. அவனுக்கு இப்போ வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இவன் வீட்டுக்குள்ள போய் கரனோட பாட்டி கிட்ட என்ன சொல்றானா, பாட்டி, இன்னைக்கு கரனுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அவன் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க என்ன அனுப்பி வச்சான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவன் எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லிட்டான். என்ன சாப்பிடணும்னு கேட்டா கிடைச்சிரும்னு எனக்கு தெரியும். கரண் பாட்டி கேட்டு பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்லக்கூடாதுல. ஆனா கரண் எப்படி இத வெளியே சொன்னான்னு அவங்க பதட்டப்பட்டு சொல்றாங்க. ஆனா பிளேட் கரண் சொல்ற பேச்ச கேட்டுதானே சாப்பாடு கொடுக்கும். உனக்கு எதுக்கு அந்த விஷயத்த சொன்ன அவன்? இப்போ என்ன நடக்கும்னே தெரியலையே. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. கரனால எந்த ஒரு விஷயத்த கூட மறைச்சு வைக்க முடியல. இந்த பையனை என்ன பண்றது? இது எல்லாத்தையும் சொல்லி கரனோட பாட்டி அவனோட நண்பனுக்கு ரகசியத்தை எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த ரகசியத்தை கேட்டு அவன் அந்த பிளேட் பக்கம் போறான். அப்போ கரண் வீட்டுக்கு வந்துடுறான். கரண் அவனோட நண்பன் கையில இந்த பிளேட்டை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறான். அதை எப்படியாவது வாங்கணும்னு பாக்குறான். கரணோட நண்பன் அவன் வாய்க்கு வந்த எல்லாத்தையும் சொல்லி பாக்குறான். ஆனா அந்த பிளேட்ல ஒரு உணவும் வர மாட்டேங்குது. கடைசியில கரண் அவங்கிட்ட இருந்து பிளேட்டை வாங்கிடுறான். ஆனா இப்போ
ரகசியம் தெரிஞ்சிடுச்சு. அதனால கரண் தோல்வியை ஏத்துக்கிட்டு மொத்த விஷயமும் அவனுக்கு சொல்லிடுறான். அவன் நண்பன் பண்ண தப்ப அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா இப்ப இந்த பிளேட் ஒரு சாதாரண பிளேட்டா மாறிடுச்சு. இப்ப கரண் மறுபடியும் சமைக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு சில நேரத்துல அவனோட நண்பன் அவன் வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வருவான். அவங்க கூட உட்காந்து நல்லா சாப்பிடுவான்.